லெனின் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமர் சரி பேசுவோம் சார். லெனின் சார்ட்ட வந்துட்டேன் நான். நிறைய ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ பிரதமர் திமுகவை இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி அரசியலா இந்த தேர்தலை மையப்படுத்தி தான் அந்த ஸ்பீச்சை நீங்க தேர்தல் பரப்புரைக்கான ஒரு வெளிப்படையான எதனால அதை அப்படி பாக்குறீங்க? பிரதமர் வர்றதுக்கு முன்னாடி திடீர்னு இயற்கை பேரிடர் நிதி அமித்ஷா ஒரு 500 கோடியை 522 புள்ளி சம்திங் வெளியிட்டார் பார்த்தீங்களா 2 நாளைக்கு முன்னாடி நேற்று. அது ஏன் பிரதமர் போகிற போது அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாரு. இந்த எதிர்ப்புணர்வு இருக்குது. அடுத்து தேர்தல் இன்னும் அவங்களுக்கு கூட்டணி அநேகமாக அதிமுக அமையலாம் அல்லது அமைய முடியாமல் கூட போகலாம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் எதிர்கொள்ளணும்னா இந்த அவச்சொல்லேருந்து நம்ம காப்பாற்றப்படணும். அப்போ பிரதமருக்கு எதிராக இது ஒரு மனநிலை வந்துடக்கூடாது என்பது திட்டமிட்டு தான் நேற்று அது வெளியிடுது. கிட்டத்தட்ட 4 வருடமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம் அதிமுக காலத்திலேருந்து. நான் சொல்கிறது திமுக மட்டும் சொல்லலை, அதிமுக ஆட்சி காலத்திலேருந்து போராடிட்டு இருக்கோம். அப்போ கிள்ளி கூட கொடுக்காதவர்கள் இப்போ திடீர்னு ஏன் அப்படி வந்ததுன்னா இது அதனுடைய நோக்கம். அதுதான். ரெண்டாவது விஷயம், பிரதமர் இலங்கைக்கு போயிட்டு அங்கேருந்து வர்ற போதே ராமர் பாலத்தை தரிசிச்சிருக்கிறாரு. அவர் இப்போ ஹை பிரிஸ்டாக தான் எல்லா இடங்களையும் தன்னை காட்சி தர்றாரு. ஆனால் அந்த ராமர் பாலத்தில் தான் திறப்பண பணிகள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது ஒன்றிய அரசு. எந்த ராமர் பாலம் இருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல தான் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு எத்தனை சைட்டுன்னு அண்ணன் கேட்டுக்கலாம். நேராக கூகுள் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். உங்கள் மத்திய அரசோட தகவல் இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையான பிறகு தான் ஒன்றிய அரசு அதை அப்படியே அமைதியாக வச்சுருக்கு. இன்னவரையிலையும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமானது. நீங்கள் புனிதமான இடம் புனிதம் இல்லாத இடம் இல்லை. அது கார்ப்பரேட்டுக்கு தேவைன்னா புனிதமான இடத்தையும் உடைக்க தயாராக தான் இருப்பாங்க. நாம் அதை புனிதமான இடமா பார்க்கல, வளர்ச்சிக்கான ஒரு விஷயமா பார்க்குறோம். கடல் சுற்றுச்சூழல் பவளப்பாறைகள் இது பாதுகாக்கப்படணும். அப்போ அந்த மாதிரியான திறப்பண பணிகள் வந்தால் கடல் சூழலில் ஒரு பெரிய இதை கொண்டு வரும். அப்போ அது வேண்டாம் அப்படிங்கிறதான். ரெண்டாவது, இப்போ அவர் பேசுகிறார், இப்போ கூட ஆயுஷ்மான் பாரத் 8000 கோடி ரூபா மிச்சப்படுத்தியிருக்கிறோம். ஒரு பிரதமர் பேசலாங்க, ஆனால் இவ்வளவு வடை சுடுறதே ஒரு வாடிக்கை வச்சக்கூடாது. 8000 கோடி ரூபாய் மிச்சப்படுது இல்லை 8000 கோடி இந்த இதில் ஓடிச்சு. ஆயுஷ்மான் பாரத் நான் சொல்கிறேன், அது மிச்சம்னா அதுக்காக நம்ம அவமானப்படணும். ஏன்னா இன்றைக்கு இந்த ஹைலி கமர்ஷியலைஸ்டு மெடிக்கல் சிஸ்டம் எங்கன்னா இந்தியாவில் தான். தமிழ்நாடு மாதிரி கிராமப்புற அளவில் அரசு மருத்துவமனைகள் வேறு எங்கேயும் கிடையாது. கேரளாவில் இருக்குது, தென் மாநிலங்களில் இருக்குது, வட மாநிலங்களில் டாக்டர்ஸ் எண்ணிக்கையே இல்லை. அப்போ ஆயுஷ்மான் பாரத் வருதுன்னா என்ன, அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி நீங்கள் கொடுக்குறது இல்லை என்பதுதான் அர்த்தம். அதை பெருமையாக பேசுகிறாரு பாருங்க. இது நிதி மேலாண்மைக்கானதல்ல, நீதி மறுக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்திய நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சைக்கான தொகையை கொடுக்க மறுத்ததனுடைய விளைவை பெருமையாக பேசுகிறீங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, நண்பர் மெய்யப்பன் சொன்னார் காங்கிரஸ் காலத்தில் குறைவு. ஆமாம், காங்கிரஸ் காலத்தில் குறைவு தான் டெவல்யூஷனில், பர்சன்டேஜில் கூட. ஆனால் ஏன் டெவல்யூஷனில் கம்மின்னா அப்போ ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி மாநில அரசின் உரிமை. இப்போ நண்பர் சொன்னார் 2 ரூபா வாங்கணும்னா 1 ரூபா. உங்களுக்கு ஏதுங்க அந்த அதிகாரம் 1 ரூபா வாங்குறதுக்கு ஒன்றிய அரசுக்கு? டாக்ஸேஷன்ல உங்களுக்கு சேல்ஸ் டாக்ஸ் யாருக்கு டாக்ஸ் அதிகாரத்தை தாண்டி இல்ல கொடுத்துருக்கோம்னு பிரதமர் சொல்றாரு. இல்லைங்க, அது நீங்க கொடுத்ததே இல்லைன்றனா. நீங்க கொடுத்ததே இல்லை. ஏன்னா நீங்க 41% சொல்லிட்டு 32% தான் கொடுக்கணும்னு அந்த துறையினுடைய தலைவராக இருந்த சுப்பிரமணியன், அவர் பேர் நம்ம தமிழ், ஒரு பெரிய அதிகாரி, அவரே வெளியில் சொன்னார். அது மறுக்கவே முடியல உங்களால். ஆனால் இன்று வரை நீங்கள் ரியல் டேர்மில் பார்த்தீங்கன்னா 32% தான் அளிக்கப்பட்டிருக்கு. 41% எந்த ஆண்டும் அளிக்கப்படல. சேலஞ்ச் நான் பண்ண தயாராக இருக்கிறேன். அப்போ ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் என்று சொல்லக்கூடிய நிதி கூட்டுறவு மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளித்ததில் நம்ம ஆர்டிகிள் 270 280 வரையிலும் வரிசையாக சொல்லப்படுது. என்ன சொல்லுது? முதல்ல இந்த மாதிரி செஸ்ன்னு வாங்கினீங்கன்னா மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். இன்கம் டேக்ஸ் வாங்கினீங்கன்னா அதில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும். நீங்கள் எந்த செஸ் வாங்கினாலும் நமக்கு பகிர்ந்தளிக்கணும்னு இருக்குது. ஆனால் பகிர்ந்தளிக்கிறீங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளங்கை புண்ணுக்கு நெல்லிக்கனியாக அது இருக்கும். ஒரே ஒரு விஷயம், இப்போ பெட்ரோல் விலை தெரியும், சர்வதேச அளவில் கிட்ட 5 ஆண்டுகளாக சர்வதேச அளவில் விலை குறைந்திருக்கிறது. ஆனால் ஏற்றி அந்த 100 ரூபாய் இறக்கலை மோடி அரசு. ஆனால் அந்த இதில் வருது பாருங்க, செஸ், எஜுகேஷன் செஸ், இந்த மாதிரி பகுதியை கொடுக்காம மாநிலங்களுக்கு கொடுக்காம நேரடியாக வாங்குறாங்கல்ல, அதிலிருந்து ஒன்றிய அரசாக இருந்த காங்கிரஸ் காலத்தில், யூபிஏ காலத்தில் 50% டிவல்யூஷன் இருந்துச்சு. பெட்ரோலிய பொருட்களில் வந்த லாபத்தில் 50% ஸ்டேட்ஸுக்கு. ஆனால் இப்போ 20 to 30% தான் வருது. இன்னும் சொல்ல போனால் 30%ங்கிறதே நான் உச்சபட்சமாக சொல்கிறேன். அதே அமௌண்ட்டு தான் வருது.
ஆனா ஒரு இந்திய அரசு அப்படிங்கும்போது எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே பார்வையா எல்லா மாநிலங்களுடைய வளர்ச்சியையும் பார்க்கணும்ல. இல்லங்க, வளராத மாநிலங்களுக்கும் கான்ட்ரிபியூஷன் அதுக்காக வளர்ந்த மாநிலங்களை தண்டிக்க கூடாதுல்ல. இல்ல நிறைய பண்ணிருக்காங்கல்ல. இப்போ எதுவுமே செய்யல அப்படி நீங்க குஜராத் முதலமைச்சர் எதுவுமே செய்யல அப்படின்னா 6000 கோடி ரூபாய் ரயிலுக்கு கொடுப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்க அப்படி இல்ல. இந்த ஒன்றிய அரசு திட்டங்கள்னு வர்றபோது திட்டங்களுக்கு 29% தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றீங்க. ஆனா தமிழ்நாட்டில் 52% ஸ்டேட் கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கம்பேரிட்டிவ் நீங்க எடுத்து பாருங்க. அதனால தான் 56% தனிநபர் வருமானம் வளர்ந்துருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில். ஏன் அந்த அளவுக்கு முதலீடுகளை நம்ம கொண்டு வந்து எங்க கொடுக்குறோம்? கல்வியை எடுத்துங்க உதாரணத்துக்கு. அகில இந்திய அளவில் நீங்க கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிறீங்க? 1,56,000 கோடியா? உயர்கல்வியிலிருந்து எல்லாம் இன் டோட்டோ அது இன் டோட்டோ. ஆனா நம்ம ஸ்டேட்ல 45,000 கோடி 47,000 கோடி ஒதுக்குறீங்க. 8 கோடி பேருக்கு 47,000 கோடி ஒதுக்குறீங்க. 140 கோடிக்கு 56 இன்ச் நெஞ்சு ஒதுக்குற தொகை எங்கே? அது எப்படி தர முடியாது? அப்ப இல்லங்க, கேளுங்க, அதுக்காக பிரதமருக்கு ஒன்றும் ரெக்க கட்டி பிறக்கலங்க. அது நீ உங்க கருத்து, நான் பேசுறேன். 56 நீங்க அப்படியே பேசாதீங்க. ஒரு நாகரிகம் இருக்கு, இது நாகரிகம் தான். 56 இன்ச் நெஞ்சுங்கிறது அன்பார்லிமெண்டா? சொல்லுங்க, சரி சொல்லுங்க. நீங்க பேசுனீங்களா, பாராட்டுங்களா? இப்ப கூட சொன்னார்ல எங்க பிரச்சாரக்கு பிதாமகன். அவர் எங்க பிதாமகனா இருந்தாருன்னு தான் கேள்வி. அப்ப இந்த இது முழுக்க நீங்க பாருங்க. அப்ப ஜிஎஸ்டில 50% நீங்க எடுத்துக்கிட்டு நேரம் கொடுக்கிறேன். அந்த ஜிஎஸ்டியை ஒழுங்குபடுத்துவதற்கான தொடர் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? ஏன் நீங்க ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒவ்வொரு விலையையும் மாற்றி அமைக்க வேண்டிய தேவை வருது? அது இன்னும் உங்களால ஒழுங்குபடுத்தவே முடியல. அப்ப மாநிலங்கள் உரிமையை கபலீகரம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அரசியல் ரீதியாக தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மாநிலங்களை வஞ்சிக்கிறீங்க. ஆனா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஊபிக்கும் இன்னும் ஆதரவு தர்ற ஒரு பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் அள்ளி கொடுக்குறீங்க. ஆந்திரா வளர்ச்சி அடையலையா? ஆந்திரா வளர்ச்சி அடையலையா? என்னங்க பேசுறீங்க நீங்க? ஆந்திராக்கு தலைநகரம் உருவாக்கணும் அப்படிங்கிற பல்வேறு தேவைகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க போன பீரியட்ல ஒதுக்கி இருக்கலாமே, ஏன் ஒதுக்கல? போன பீரியட்ல நீங்க மெஜாரிட்டியில இருந்தீங்க, இந்த பீரியட் மெஜாரிட்டி இல்ல, அவர் ஊன்றுகோல் தேவை, அதனால ஒதுக்குறீங்க. அதுலயும் அரசியல் இருக்கு, அப்பட்டமான அரசியல், சுயநலம், தன்னுடைய ஆட்சி தப்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆழமா குற்றம் சாட்டுறேன். இப்படி நீங்க எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கிற போது தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நிதி ஆணைய சமமான வரிப்பதிவு இலக்கு அதுதானே வைக்கிறது. அப்போ நிதி கூட்டாட்சின்னு சொல்ற போது இதை தானே சொல்லுது. அதையெல்லாம் எங்கே நீங்க எடுத்திருக்கிறீங்க? மாநிலம் நீங்க என்ன சொன்னீங்க? கோஃபெடரேஷன் அதானே சொன்னீங்க. இன்னைக்கு எங்கே இருக்கிறது? மாநிலங்கள் மட்டும் இல்லை, உள்ளாட்சிகளையும் பாதிக்கிற அளவுக்கு வரீங்க. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க தமிழ்நாட்டுக்கு. நான் 2-3 விஷயம் சொல்றேன். 19,000 வீடு கட்டுற விஷயத்துக்கு நீங்க ஒதுக்கிய தொகை போடவே இல்லை. 19,000 வீடுகள் அதனால பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கு. நீங்க சொன்னீங்களா? ஆனா 12 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னங்க கான்கிரீட் வீடுகள்ல மாநில அரசு 60% போடுதுங்க. இன்னும் சொல்ல போனா 70%க்கு மேல மாநில அரசுகள் போடுதுங்க. அப்புறம் பேர் தான் பிரதமர். நீங்க கொடுக்கிற நிதியை எடுத்து சொல்லுங்களேன். பேர் தான் உங்கள் பேரு. தமிழ்நாடு அரசு பாதிக்கு மேல அதுக்கு இடம் எடுக்கிறது யாரு? அந்த இடத்தினுடைய மதிப்பு என்ன? இன்னைக்கு அதெல்லாம் யாரு கொடுக்குறா? அதுக்கான கட்டுமான செலவுகள்லாம் என்ன ஆகுது? 1,40,000 நீங்க வீடு கட்டிட முடியுமா? மாட்டுக்கூட்டில கூட கட்ட முடியாது. அதான் உண்மை. எனவே எல்லா விஷயங்களையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்ரீல நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. நான் கேட்குறேன், பிஎம் ஸ்ரீல நீங்க ஹிந்தி கற்றுக் கொடுக்கல, 3வது மொழி அண்ணன் கூட சொன்னார் 3வது மொழி. நான் கேட்குறேன், 3வது மொழி கற்றுக் கொடுக்குற மாநிலங்களுடைய பட்டியலை கொடுங்கன்றேன். அங்கே அதனுடைய வளர்ச்சி விகிதங்களை சொல்லுங்கன்றேன். நாம 2 மொழினால அதை அழிந்ததனுடைய இதை காட்டுங்கன்றேன். நம்முடைய வளர்ச்சியின்மையை காட்டுங்கன்றேன். அது இல்ல இல்ல உங்கள்கிட்ட நாம தானே வளர்ந்துருக்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? மொழி அல்ல பிரச்சனை, உங்களுடைய அரசியல் கபடம், அரசியல் கபட நாடகம். அதற்காக மொழியை ஆயுதமா பயன்படுத்துறீங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கையெழுத்து போட்டது தமிழ்ல போடல, சரிங்க. நான் கேட்கிறேன், பிரதமர் இதுக்கு முன்னாடி அவங்க அமைச்சரவை சகாக்கள் முழுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த கடிதத்தை அனுப்புனாங்க? ஹிந்தியில ஏன் அனுப்புனாங்க? எங்களை அவமானப்படுத்துறதா? ஆங்கிலமும் இணைப்பு மொழி தானே, ஏன் ஆங்கிலத்தில் அனுப்பல? பல பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அவங்களுக்கான பதில் ஜான் பிரிட்டோஸ் எல்லாரும் போட்டிருக்காங்க. கேரளா எம்பிக்களுக்கும் இதே நிலைமை நடந்தது. நீங்க தாய்மொழியை பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா, அடுத்த மொழி உணர்வை பற்றி பேசுறீங்க பாத்தீங்களா? இது ரொம்ப அபந்தமானது. இதோட முடிக்கிறேன் இருங்க.
அப்ப நீங்க எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்க்கிற போது உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை ஒண்ணுங்க எய்ம்ஸ் இருந்துச்சு. இந்த எய்ம்ஸ் மதுரையில் ஆரம்பிக்கப்பட்ட போது இருந்தது எல்லாம் எப்படி இருக்கு? ஏன் இதுக்கு மட்டும் நீங்க வெளிநாட்டு இதை சொல்றீங்க? அதே போல இதை முடிக்கிறேன். பாஜக 14 திட்டங்களுக்கு 14,000 கோடி ரூபாய் கொடுத்ததா 21 திட்டங்களை பரப்புரை செஞ்சீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி. எல்லாரும் சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டாங்களே, உலக வங்கி ஆசிய வங்கி கடனோட வந்தது, மத்திய அரசின் கடன்ல எந்த விஷயம். அப்ப இவை எல்லாவற்றையும் நீங்க இணைத்து பார்க்கிற போது தமிழ்நாடு கடன் சொல்றீங்களா, அது கூட தவறு. நம்மளுடைய கடன் 30%, ஆனா ஒன்றிய அரசின் கடன் 57%. ஜிடிபி 57% இருக்கிற ஒன்றிய அரசின் கடன் வெறும் 59 லட்சம் கோடியை 184 லட்சம் கோடியை ஆக்கிட்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க சார். எங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க. நீங்க முதலில் ஆட்சினா என்னன்னு பாருங்க. கார்ப்பரேட் 25 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட்டுடைய நலனுக்காக 25 லட்சம் கோடி ரூபாயை ரைட் ஆஃப் பண்ணி இருக்கிறீங்க. அது யாருக்கு? அது என்ன தமிழருக்கா இல்ல ஊபிக்கா? இந்த வாதம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒட்டுமொத்தமா இல்ல பிரிவினைவாதத்தை தூண்டுறீங்க. சரி, ஆமா, பிரிவினைவாதத்தை தூண்டுறோம். ஏன்னா நீங்க ஒரு பிரிவினைவாதி, நீங்க ஒரு பிரிவினைவாதி. இந்த நாட்டை மத ரீதியா இந்துக்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் பிரித்தாள வேண்டும் என்று நரித்தந்திரத்தோட செயல்படுறீங்க. சரி, ஓகே. எனவே அந்த முள்ளால எடுக்கணும். சரி, அதற்கான வேலையை நாங்க செய்யணும். சார், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு சிறிய இடைவேளை. முதல்ல மோடி சாருடைய டிகிரி என்னன்னு சொல்லுங்க சார். ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம்.